அனைவருக்கும் வணக்கம். இது தம்மசேது என்று அழைக்கக்கூடிய திருமுடிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தம்மசேது என்கிற பௌத்த விஹார் ஆன ஒரு இடம். தம்ம ஹால் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனுடைய இருப்பிடத்தை சுற்றி நம்ம பார்க்குறோம். பலரும் பல்வேறு விதமான விபாசனா பயிற்சியை முடிச்சுட்டு எல்லாம் தங்களுடைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே பேசிகிட்ருக்காங்க. இங்கே பேசுகிறதுக்கான இடம் இல்லை. முக்கியமாக பார்த்தோம்னா தியானம். இது ரொம்ப அற்புதமான ஒரு தியான கலையை இந்த விபாசனா என்ற தியான பயிற்சி அளிக்கிறாங்க. இங்கே 10 நாள் பயிற்சி. இது சனா என்றால் கண் திறந்து பார்ப்பது என்று பொருள். விபா என்றால் நமது உடலை கண் திறந்து பார்ப்பது என்பதான பொருள் தான் இது இருக்குது. விபாசனா என்கிற ஒரு தியான பயிற்சி முறை. இது பௌத்தத்தின் தொடர்ச்சி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு கிமு காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி முறையானது தொடர்ச்சியை பின்பற்றி இதை பண்ணியிருக்கோம். கோயாங்கா என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறப்பு. எப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் வந்துட்டே இருக்கும். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை என்று தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட இடம் இது. இவர் தான் இந்த இடத்தை நிறுவியிருக்கிறாரு. பர்மாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தலைமுறையினர் இந்த பயிற்சி மையத்தை தொடங்கியிருக்கிறார்கள். நல்ல பெரிய இடம். திருமுடிவாக்கம் சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. தம்ம ஹால் என்று சொல்லப்படுகிற இடம். ரொம்ப முழுக்க சைலண்ட். அமைதி. ரொம்ப அழகாக அந்த இடங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோபல் சைலன்ஸ் அப்படின்றாங்க. பூரண அமைதி. இது ஹிந்தியில் ஒரு அற்புதமான வார்த்தை போட்டிருக்கிறாங்க. ஆரிய மௌன் என்பது. ஆரியம் என்கிற வார்த்தை. ஆரியம் என்றால் உயர்ந்த என்று பொருள். ஆனால் இவங்க நம்ம பயன்படுத்துகிற ஆரியம் அதுக்கும் வேற ஒரு பொருள் உண்டு. என்னென்னா பழங்காலத்தில் பயன்படுத்த பொருள் வேறு. இப்போ நம்ம ஆரியர்கள் என்று சொல்லுகிற அந்த ரேஸுக்கு பயன்படுத்துகிற பெயர்கள், அந்த அர்த்தம் வேறு. உயர்ந்த ஒரு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய இடம் தான் இந்த தம்மசேது. மரங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இஷ்டம் பண்ணிட்டு வராங்க. இந்த பயிற்சியுடைய ரொம்ப சாராம்சம், மிகச்சிறந்த சாராம்சம் என்னென்னு கேட்டோம்னா தியானத்துக்கு முன்பாக சீலம்ன்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். 4 விஷயங்கள் முக்கியம். 4வதாக இருக்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா சீலம். 5 வகையான சீலங்கள், ஒழுக்கங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா சமாதி என்று சொல்லப்படுகிற தியான முறைக்கு, தியானம் என்று சொல்லப்படுகிற சமாதின்னு சொல்லணும். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். தியானம் என்று சொல்லப்படுகிற சமாதி நிலைக்கு நாம் செல்லலாம். சமாதி நிலையை கடந்து இந்த விபாசனா மூலம் பெறுகிற அனுபவத்தை கொண்டு உள்கடந்து பார்க்கிற பொழுது பன்யா என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை. இதுதான் நம்ம விபாசனுடைய அகச்சிறந்த முறை. இந்த பன்யா என்று சொல்லப்படுகிற நிலையை நாம் அடைந்தோம் என்றால் 4வதாக இருக்கக்கூடிய முக்தி என்கிற ஒரு நிலையை அடைய முடியும். சலனமற்ற உள்ளம், நடுநிலையோடு இருக்கக்கூடிய உள்ள நிலையில் இருப்பதற்கும் பயிற்சி அளிக்கிற ஒரு அற்புதமான இடம்தான் இந்த தம்மசேது என்று சொல்லப்படுகிற தர்மத்தை. ஏற்கனவே பௌத்தம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. 3 வார்த்தைகள் நமக்கு நன்றாகவே தெரியும். புத்தம் சரணம் கச்சாமி. புத்தர் என்பது இங்கே புத்தியை குறிக்கும். அறிவே உன்னை நான் வணங்குகிறேன். 2வதாக தம்மம் சரணம் கச்சாமி என்கிறார்கள். அறமே உன்னை நான் அறத்திற்கு முக்கியம் தருகிறார்கள். அறமே உன்னை வணங்குகிறேன். அன்பின் வழியது அறம், அன்பின் வழியது உயர்நிலை கொண்ட விவரங்களால் நமக்கு தெரியும். எனவே தான் 2வதாக பார்த்தோம்னா இந்த தம்மம் சரணம் கச்சாமி என்கிறார்கள். 3வதாக அவர் சொல்வது என்னென்றால் சங்கம் சரணம் கச்சாமி. இந்த அறிவு கொண்டு இயங்குகிற, அறத்தை முதன்மைப்பட்டு இயங்குகிற ஒரு குழு இருக்கு இல்லையா, குழுவினர், இந்த குழுவினரை நான் வணங்குகிறேன். சங்கம் என்பதான அந்த 3 நிலைகளில் இந்த அற்புதமான தம்மசேது இடத்தில் தருகிறார்கள். உண்மையிலே இது போன்ற ஒரு அற்புதமான தியான முறை நம் இந்திய மரபில் இருக்கிறது. இந்திய மரபில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விவரங்களை நம் அண்டை நாடுகளெல்லாம் பயன்படுத்தி சிறந்த மேலான நிலைகள் அடைந்து வருகிறார்கள். நாமும் அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த பயிற்சி முடித்த
க்ஷண நேரத்திற்கு பிறகு இந்த அன்பு பெருக்கெடுத்து கருணை ஊற்றெடுத்து வழிந்து வருகிற உள்ள நிலையோடு நான் உங்களிடம் பேசி இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், தியானிக்கலாம்.